வரும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தாங்கள் எதிர்பார்க்கும் வாக்குறுதிகள் என்ன என்பது குறித்து சென்னை கீழ்ப்பாக்கம் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை மக்கள் பார்வை பகுதியில் பார்க்கலாம். ஃப்ரீ பஸ் அதெல்லாம் விட்டாங்க. என்னன்னா பொதுமக்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை, எந்த ஒரு கொள்ளையும் நடக்காமல் நல்ல ஆட்சி எப்பவுமே சிறப்பான வந்துன்னு இருக்கணும். மக்கள் நலனுக்கு ஒரு பயன்பாடாக இருக்கிற மாதிரி இருக்கணும். நல்ல ஒரு படிப்பு வசதி. இப்போ இருக்கிற பசங்க எல்லாம் சீரழிஞ்சு போயிட்டு ஃபுல்லாக பாலியல் வன்கொடுமையாக நடந்துட்டு இருக்கு. இனி கூட ஒரு நியூஸ் வந்தது, ஆட்சி சரியில்லை, ஆட்சி கண்டிப்பாக மாறணும். அவர் விட்ட அறிக்கையெல்லாம் எதுவுமே செய்யலை, இப்போ செய்கிற அவர் கட்சியில் ஜெயிக்கணும்ன்ட்டு. இதுக்கப்புறம் ஆட்சி மாறினா நல்லாயிருக்கும். தேர்தல் அறிக்கைன்னா படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும். மெயினாக படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும். அதே மாணவர்களுக்கு கல்வி கடன் கொடுக்கணும். தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக தேவை. ஏன்னா பெண்கள் பாலியல் தொல்லை அதிகமாக இருக்குது. பொதுவாக அரசு ஊழியர்களுக்கு பெரிய எதிர்பார்ப்பு இல்லை. அரசு நிறுவனம் அனைத்தையும் தனியாராக கொண்டு வந்துட்டார். பொதுவாக போக்குவரத்து துறையை முழுதுமாக தனியாருக்கு கொண்டு வர செயல்பட்டு கொண்டிருக்கு இந்த அரசு. அதனால் இந்த அரசு மாற்ற வேண்டும். தேர்தல் அறிக்கை லேடிஸுமே எல்லாம் சலுகை கொடுத்துன்னு இருக்காங்க. ஜென்ஸுங்களுக்கு எந்த சலுகையும் கிடையாது. அதனால் வேலையும் கொடுக்கலாம். வேலை இல்லாமல் வீட்டில் சும்மா இருக்காங்க, வேலை கொடுக்கலாம். வீடு வீடு வந்து எழுதின்னு போகிறாங்க. எந்த வித கொடுத்த பாடு கிடையாது. அது வேணுமோ உண்மை தான். ஜென்ஸுக்கும் இலவசமாக லேடிஸ் கொடுக்கும்போது ஜென்ஸும் கொடுக்கலாம். படிப்பில் எல்லாம் கல்யாணம் ஆகி எல்லாம் பசங்களாம் போயிட்டாங்க. வேலை பொம்பளை பசங்களுக்கு வேலை கொடுக்கணும். பொம்பளைங்க வேலை கொடுக்கலாம். ஆம்பளை பசங்க இருக்க ஒரு பையங்கிறான், அந்த வேலை தரன்னு எழுதி நிறுத்தி வச்சுருக்காங்க. அதையும் கொடுக்கலாம். தயவுசெய்து அதை செய்த மாதிரி கேட்டுக்கொள்ளுங்க. எல்லாருக்குமே இப்போ இலவச பஸ்ஸு அந்த மாதிரி தேர்தல் அறிக்கை கொடுக்குறாங்க. அப்புறம் முதியோருக்கு 2500 தரேன் அப்படின்ட்டு தேர்தல் அறிக்கை கொடுக்குறாங்க. வேறு என்ன மாதிரினா நல்ல வீடு இல்லாத இருக்கிற கீழ்த்தர மக்களுக்கு ஒரு தரமான வீடு கொடுத்தா அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ஹாஸ்பிட்டல் வசதி, ஒரு சில ஆஸ்பத்திரிலாம் டாக்டர்ஸுங்களே இருக்க பண்ணுறாங்க. ஆனால் ஹாஸ்பிட்டல் இருக்குது, அது அரசாங்க ஆஸ்பத்திரி. அதை இன்னும் கொஞ்சம் மேன்மலைப்படுத்தி நல்லா கொஞ்சம் ஸ்பெஷலிஸ்ட்டாக எடுத்துன்னு வரலாம். ப்ரைவேட்டுக்கு யூக்கெல்லாம் மேலேயே இருக்குது. ப்ரைவேட்டில் இல்லாத மிஷன் கூட இப்போ கவர்மெண்ட்டில் இருக்குது. அந்த மாதிரி நல்லா நம்ம ஆஸ்பத்திரி உயர்தரத்தை நல்லா ஓடுத்தலாம். கல்வி கூட ரொம்ப முக்கியமானது தான் ஜெய். கல்வியில் கூட பார்த்திங்கன்னா நம்ம கல்வி உயர்த்தத்தில் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் கூட நல்லா கொஞ்சம் மேல்படுத்தி கூட பர்ஃபெக்டாக வர வைக்கலாம். இப்போது நம்ம இங்கே சென்னையில் ஹாஸ்பிட்டல் எல்லாம் சூப்பராக இருக்கணும், அது இல்லை. இன்னொரு விஷயம் இங்கே என்ன நடக்குதுன்னா ஃபுட்ஒர்க் ரொம்ப வேஸ்ட்டாக இருக்குது. காரணம்னா எல்லா பைக்காரங்க இந்த ஃபுட்ஒர்க்கில் வண்டி ஓடுறாங்க. வீட்டில் ஒரு பாத்ரூம் ரெடி பண்ணால் கூட ஒரு 50 வருஷம் நல்லா இருக்கும். ஆனால் இந்த ஃபுட்ஒர்க் 5 வருஷம்ல பார்த்தாங்கன்னா ரொம்ப டம்மியாக இருக்குது. அதை ஒரு நல்லா இருந்துச்சுன்னா சென்னை சிட்டி இன்னும் சூப்பராகிடும். மெட்ரோ வேலை எல்லாம் செஞ்சு ஒடிச்சிருக்காங்கன்னா இன்னும் 1 வருஷம் ஆயிடுச்சு, சரி பண்ணாமே தான் இருக்குது. அதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தானா நல்லது தானே. மக்கள் எல்லாம் சூப்பராக, பசங்க எல்லாம் சந்தையில் தானே ஆடுறாங்க, அங்கே கொஞ்சம் நல்லா இருக்கும். வேலை தான் மெயின். எல்லாத்துக்கும் வேலை இருந்தால் போதும், ஒரு எதுவுமே தேவை. அரசு வேலை கொடுக்கணும், நான் கவர்மெண்ட் வேலை கூட பரவாயில்ல, ப்ரைவேட் வேலை தான் கூட கொடுக்கலாம். மக்களுக்கு தேவைகள் என்ன? நல்ல ஒரு சுகாதாரம், நல்ல ஒரு கல்வி, நல்ல ஒரு வேலை. அதை விட்டுட்டு சும்மா ஃப்ரீன்னு சொல்லிவிட்டு கடன் ஆக்கின்னு, நாட்டை கடன் ஆக்கின்னு, போண்டு ஆக்கிட்டு டேக்ஸை வாங்கி கொடுக்குறேன். அந்த டேக்ஸுக்கு வட்டி கட்டுறதுக்கே பத்தலன்றீங்க. இதில் வேறு கவர்மெண்ட்டுக்கு ஏற்கனவே எல்லா கவர்மெண்ட் அதிகாரியும் பணம் போயின்னு தான் இருக்குது, லஞ்சம் வேறு வாங்கி தான் இருக்கிறாங்க. இவங்களுக்கு இதில் வேறு பென்ஷன் வேறு கொடுக்கணும் எங்கள் பணத்தில். அரசாங்க அதிகாரிகளும் அரசாங்க ஊழியர்களும் 75% ஊழல் தான் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் தெரியும். பட்டா வாங்கிறதுலேருந்து உனக்கு சர்டிஃபிகேட் வாங்குறதுலேருந்து பில்டிங் பர்மிஷன் வாங்குறதுலேருந்து அதெல்லாம் முதல்ல கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் அரசியல்வாதி நல்லா இருப்பாங்க. பப்ளிக்காக கரெக்டாக மைண்டு. அரசியல்வாதி எப்படி இருப்பான்? இது மாதிரி தான் இருப்பாங்க.